Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ குட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ இருந்தாலும் இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்தெந்த லெசனில் எப்படி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 2 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க அண்ட் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்டில் கேட்குறது புக் பேக் மட்டும் படித்தா போதுமா, புக் பேக் படித்தா என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா, நான் எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ அது நீங்கள் ரிவிஷனுக்கு அல்லது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த லெசனில் எந்த மாதிரியான லெசனில் இன்டீரியர் கேட்குறாங்க, எந்த மாதிரியான லெசனில் புக் பேக் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ புக் பேக் கேட்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் கொஷின்ஸும் படிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு லெசன்லேருந்தையும் நமக்கு வந்து மினிமம் 10 மார்க்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். ஒரு சில லெசனில் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சில லெசனில் என்ன பண்ணலாம்னா குறையலாம். அது எந்தெந்த லெசனில் அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுங்க. அதை வச்சு அந்த லெசனுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. இல்லை சார் எனக்கு ஜஸ்ட்டு பாஸ் போதும் அப்படின்னா எந்தெந்த லெசனில் ஒரு மினிமம் 10 மார்க்ஸு 10 மார்க்ஸ்க்கு மேலே எந்த லெசனில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அந்த லெசனை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கு எல்லாமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து மெயினாக நடந்தது மட்டும் கொடுத்துருக்கோம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் இது எல்லாமே சேர்த்து லெசன் வைஸாக பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ யாராவது ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அதர்வைஸ் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ மறக்காமல் பியூர் சயின்ஸ் மட்டும் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2025 கொஷினில் என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2025 இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரிங்களா, உதாரணத்துக்கு இது 29 அப்படின்னா 29 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனில். இது எல்லாமே சாப்டர் நமக்கு வந்து 10 சாப்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே கொஸ்டின் நம்பர். நீங்கள் இதை வச்சே கூட கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2025 பாருங்கள் 5 மார்க்ஸ் 1 2 3 4 5 5 மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்டீரியரில் கேட்டிருக்காங்க. மீதி 5 புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதிகமான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 8வது லெசனில் 19 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஈவனாக ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஈவனாக 12 மார்க்ஸுக்கு இருக்குது. 4th லெசனில் 10 மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. 5th லெசனில் 11 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 7th லெசனில் 11 மார்க்ஸு. 10th லெசனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11 மார்க்ஸ். ஸோ கம்மியாக கேட்டது பார்த்தீங்கன்னா இங்கே 6வது லெசன், அதுக்கடுத்து இந்த 9th லெசன், இதில் 2ல் மட்டும் கம்மியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே புக் பேக். அதே மாதிரி 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 மார்க்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே புக் பேக்கு தான். ஸோ அப்போ நம்ம வந்து எழுதக்கூடிய 6 2 மார்க்ஸில் 6மே நம்ம புக் பேக்கு கேட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து 3 மார்க்ஸும் 6 புக் பேக்கு தான். அதனால் அதுவுமே என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். மற்றது எல்லாமே சாய்ஸ் விட்டுடலாம். அதனால் நீங்கள் வந்து புக் பேக்கை நல்லா பாருங்கள். 1 மார்க்ஸ் பாருங்கள், இங்கே 1, அதுக்கடுத்து இங்கே 2 1 மார்க்ஸ் மட்டும்தான் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மீதி 13 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புக் பேக்கு கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட்டு 2025 கொஷின் பேப்பர்ஸ் வச்சு சொல்கிறது. இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2024 கொஷினு. ஸோ 2024 பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 1 2 3 1 மார்க்ஸ் மட்டும்தான் என்னென்னா இன்டீரியரில் கேட்டிருக்காங்க. மீதி 12 பார்த்தீங்கன்னா புக் பேக்கு. அதுமாதிரி 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மார்க் மட்டும்தான் இன்டீரியர். ஸோ மீதி வந்து 8மே புக் பேக்கு தான். ஸோ நம்ம வந்து 6 தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அதுமாதிரி 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான் இன்டீரியர். ஸோ மீதி 8ம் வந்து என்ன தான் புக் பேக்கு தான். ஸோ இங்கேயுமே நம்ம வந்து 6 தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அதனால் நீங்கள் வந்து புக் பேக்கு கொஞ்சம் நல்லா படித்து வச்சுங்க. இதுக்கு முன்னாடி இயர் போக போக தான் என்னென்னா இருக்குன்னா இன்டீரியர் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதேமாதிரி 5 மார்க்ஸ் பாருங்கள், இந்த 2025 கம்பேர் பண்ணும்போது 24ல் 1 2 மட்டும்தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மீதி 8 வந்து புக் பேக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா 1 2 இந்த 2 லெசன்லேயும் 13 12 மார்க்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 12 12 மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா, 6 7 8 அதுக்கடுத்து 1 2 4. ஸோ இங்கே வந்து 3வது லெசனில் பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்மியாக இங்கே பார்த்தீங்கன்னா 5வது லெசனில் 9 மார்க்கு, 9வது லெசன் 8 மார்க்கு, அதுக்கடுத்து 10வது லெசனில் 5 மார்க்ஸு.
ஸோ அதே 2023 பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இங்கே வந்து 4 வந்து இன்டீரியரு 11 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி இங்கே வந்து 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 வந்து இன்டீரியரு, மீதி வந்து 4 வந்து புக் பேக் மாதிரி கேட்டிருக்காங்க. 4 இல்லை 5 புக் பேக்கு. அதேமாதிரி இங்கே 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 2 வந்து இன்டீரியரு, மீதி வந்து 7 வந்து புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர், மீதி 8 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக். ஸோ மோஸ்ட்லி அதிகமாக பாட்னியில் புக் பேக் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 3 4 5 அதுக்கடுத்து 6 அதுக்கடுத்து 8. ஸோ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 மார்க்ஸுக்கு மேலே இருக்குது. இதில் 3வது சாப்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இயரும் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 15 மார்க்ஸ் இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 15 மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே 2022 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 வந்து இன்டீரியரு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து புக் பேக் 1 மார்க்ஸ். அதே மாதிரி 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இங்கே 6 இன்டீரியர், மீதி வந்து என்னது 3 தான் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 மார்க்ஸில் 1 2 3. ஸோ 3 வந்து இன்டீரியரு, மீதி 6 வந்து புக் பேக்கு. ஸோ இங்கே 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பாவம் 1 2 3 சரிங்களா, 3 வந்து புக் பேக்கு, மீதி 7மே இன்டீரியராக தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஈவனாக பாருங்கள் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் 12 11 14 12 11 12 12. ஸோ லாஸ்ட் 3 லெசன் மட்டும் 9 9 8 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் எல்லா இயருமே எபோவ் 10 தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் தேர்ட் லெசனை நல்லா என்ன பண்ணி படிச்சிங்க சரிங்களா, தேர்ட் லெசனை நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 12க்கு கம்மியே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த 25ல் பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸு, அதுக்கடுத்து 24ல் பார்த்தீங்கன்னா 12 12 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15, இங்கே 9, இங்கேயும் 12 9. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மினிமம் 30 மார்க்ஸ்க்கு வந்து கேரண்டி. நம்ம பாஸ் மார்க் என்னவோ 15, அதை விட எக்ஸ்ட்ரா 3 மார்க்ஸ் நல்ல எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கிட்டாலுமே நீங்கள் 30 மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கிற லெசன் நம்ம நிறைய டைம் சொல்கிறது என்னென்னா இந்த 6வது லெசன் 7 8. ஸோ இந்த 6 7 8ல் பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் 14 இருக்குது, இங்கே 11, இங்கே 12. அதுக்கடுத்து இங்கே 13 9 6, இங்கே பார்த்தீங்கன்னா 12 12 9 இவ்வளோ மார்க்ஸ் வந்து இருக்குது. அதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 11, இங்கே 19. ஸோ இந்த 3 லெசனை நீங்கள் வந்து படிச்சுட்டாலுமே கிட்டத்தட்ட நம்ம இந்த கொஸ்டின் அனலைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸு மினிமம் வச்சுட்டாலே 20 மார்க்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம வந்து 70க்கு 50 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். சாப்டர் வந்து 1 3 1 2 3 அதுக்கடுத்து 6 7 8 இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கிட்டா. ஸோ அதுக்கடுத்து என்ன நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த 9th லெசனில் ஒரு 5-6 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அந்த இங்கே 9th லெசனில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 மார்க்ஸ் அளவு கேட்டிருக்காங்க. அதே இங்கே 9th லெசனில் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 மார்க்ஸு, இங்கே வந்து 9 மார்க்ஸ். ஸோ மினிமம் நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கேரண்டி, 5லேருந்து 8 மார்க்ஸ் வந்து கேரண்டி. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய 50 இது கூட ஒரு 8 இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 5th லெசனில் சின்னதாக இருக்கும். ஸோ 5th லெசனில் பார்த்தீங்கன்னா இங்கே 9 மார்க்கு, இங்கே 14, இங்கே 11. ஸோ இங்கேயுமே 5th லெசன்லாம் கொஞ்சம் இருக்கும் 11. ஸோ மினிமம் நம்ம 8 to 10 வச்சுக்கிட்டாலுமே ஒரு 8 மார்க்ஸ் வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இங்கேயே நமக்கு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 66 மார்க்ஸ்க்கு வந்து வந்துடும் சரிங்களா. அதுக்கடுத்து இன்னும் லெசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். சாப்டர் 10 இதெல்லாமே இருக்குது. சாப்டர் 10ல் மினிமம் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்டுடுறாங்க கண்டிப்பாக. அப்படி இல்லை அப்படின்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்டுடுறாங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸும் இருக்குது, 2 மார்க் 3 மார்க்கும் கேட்டிருக்காங்க, 2 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக 2025ல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 மார்க்கு ஒரு 2 1 மார்க்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 1 மார்க்ஸு ஒரு 5 மார்க்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்ஸு ஒரு 3 மார்க்ஸு ஒரு 5 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க 10th லெசனில். ஸோ அப்போ நம்ம நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 7 8. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கிட்டனால இதில் வந்து 30 மார்க்ஸு, இதில் வந்து 30 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 60 மார்க்ஸுக்கு நம்ம படிக்கிறோம் சரிங்களா. அதில் வந்து இன்டீரியர் கேட்குறாங்க அல்லது புக் பேக் கேட்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சாய்ஸ் வந்து மாறும். அதே மாதிரி 4th லெசன் வச்சுக்கிட்டாலும் நம்ம 4th லெசனில் மினிமம் 10 மார்க்ஸ் குறையாமல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10, அதுக்கடுத்து இங்கே 10, இங்கேயுமே 12 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே 10 மார்க்ஸ். இப்போ 4வது லெசன் படிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 10 10 மார்க்ஸ். நமக்கு வந்து சொல்கிற மாதிரி எல்லா லெசனுமே 10 10 மார்க்ஸு.
நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கொஷின் வந்து கேட்குறாங்க பொறுத்து. ஸோ இந்த கொஷின் நம்பர் எல்லாமே பார்த்து வச்சிங்க. இந்த கொஷின் நம்பர் எல்லாமே அந்தந்த லெசனில் இருக்கக்கூடியது புக் பேக்கில். நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய புக் வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரு பண்ணோம். அதனால் இது வந்து பார்த்து வச்சிங்க. நம்ம வந்து லெசன் வைஸாக அப்டேட் பண்ண கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு அனலைஸ் தான் சரிங்களா. இந்த மாதிரி இந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கொஷின் படிக்கிறப்ப சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறப்ப இது எல்லாமே நிறைய படிக்க முடியும்னாலும் எனக்கு கம்மியாக படிக்கணும் அப்படின்னா செகண்ட் லெசன் அந்த சார்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஈஸி தான். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இல்லை சார் நான் வந்து ஒரு கதையாக படிக்கிற மாதிரி இருக்கணும்னா 6, 7, 8 அந்த லெசனை வந்து என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சுவாலஜிக்கு அண்ட் பயாலஜிக்கு இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.